எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளே போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளே போற்றி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்லற வாழ்க்கை என்பதின் நோக்கமே, அந்த வாழ்க்கையின் பயன் என்னவென்றால் அன்போடும் தர்ம சிந்தனையோடும் வாழ்வதாகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்பதை உலக தலைவர்கள் எல்லாம் இந்த தேர்தலை உற்று நோக்குகின்றார்கள். பிரதமர் மோடிஜி அவர்கள் பாரத தேசத்திற்கு மட்டுமன்றி உலக நாடுகளெல்லாம் அவரை தங்களது தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நேற்று தேர்தல் அறிக்கையானது, தேர்தல் வாக்குறுதி பிஜேபி வெளியிட்டுள்ளது. பிரதமர் மோடிஜி அவர்கள் மற்றும் மிக பெரும் பாஜகவின் தூண்களாக விளங்கும் தலைவர்கள் முன்னிலையில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு சில தகவல்களை இன்றைய தினமணி நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது. அதை இப்பொழுது நாம் காணலாம். 70 வயதை தாண்டிய அனைத்து முதியோருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக பாரதம் உருவாக்கப்படும். உள்நாடு வெளிநாடுகளில் இருந்து பயங்கரவாதத்தின் அனைத்து அச்சுறுத்தல்களில் இருந்தும் நாட்டு மக்களை, நாட்டின் நலனை காக்க உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். பொது சிவில் சட்டத்தை அமலாக்குவதில் உறுதி. ரேஷன் கடைகள் மூலம் 80 கோடி பயனாளிகளுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் விநியோகிக்கும் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். நாட்டின் தெற்கு, வடக்கு, கிழக்கு பகுதியில் புதியதாக 3 புல்லட் ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். 2036ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கான ஏலத்தை எடுக்க இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஊக்குவிக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 1 கோடி கிராமப்புற பெண்கள் லட்சாதிபதிகளாகி உள்ள நிலையில் மேலும் 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு ரூபாய் 20 லட்சமாக உயர்த்தப்படும். இப்படி அவர்களின் தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதியானது ஒரு டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. அதாவது இலவசமாக கொடுக்குறேன், இது தரேன், அது தரேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றாம நாட்டின் வளர்ச்சி, நாட்டின் பாதுகாப்பு, பெண்களின் முன்னேற்றம், விவசாய முன்னேற்றம், ஏழைகள் முன்னேற்றம், இப்படி ஒரு எல்லா மக்களுடைய வளர்ச்சியை ஒரு மையமாக வைத்து பிஜேபி தேர்தல் இருக்கிறது. கடந்த 10 வருடங்களாக நமது பாரத தேசத்தை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார்கள் என்று உலக நாடுகளே போட்டிருக்கின்றன. நாம் பொருளுக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாமல் ஒழுக்கமான தலைவர்கள் கொண்ட பிரதமர் மோடிஜி, அந்த அணியினை நாம் இந்த தேர்தலில் மீண்டும் அவர்களுக்கு வாக்களித்து நமது தேசத்தை நாம் மேலும் மேலும் வளர்த்துவோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.